ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் இது. பிக்பென் கோடிங் அப்படின்றது இந்த பாக்ஸில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இதுக்கு வந்து எந்த மீனிங்கும் இல்லை, மீனிங்லெஸ் ரைட்டிங் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கோடிங் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இப்போது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தா இது எப்படி வந்து நம்ம வந்து அன்கோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதோட கோடிங் பாருங்கள், இந்த 4 பாக்ஸில் இருக்குது இதோட கோடிங்கோட வேல்யூ. ஆக்சுவலாக முதல்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ABCDEFGHI எழுதணும். அதே மாதிரி பாக்ஸில் டாட் மட்டும் வச்சிடணும், எக்ஸ்ட்ரா டாட் வச்சுட்டு ஐக்கு அப்புறம் JKLMNOPQR எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ், ஆருக்கு அப்புறம் STUV ஃபஸ்ட்டு இங்கே அப்புறம் இங்கே இதே பேட்டர்னில் தான் எழுதணும். ஏன்னா எல்லாரும் இதே மாதிரி தான் யூனிவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராஸ் ஆனால் வித் டாட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ WXYZ இங்கே எழுதுனா அதே பேட்டர்னில் நான் டாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி என்ன கோட் கேட்டாலும் நம்ம வந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட முடியும். இப்போ இதில் முதல்ல வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு வியும் மேலே ஒரு டாட்டும் இருக்குது. ஸோ வி அப்படின்றது இந்த 2 பாக்ஸில் வராது. வின்றது இந்த 2த்துல வந்து இந்த மேலே வி ஷேப் கிடைக்குது. விக்கு மேலே டாட் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் டாட் வந்திருக்கு. அப்போ W தான் இந்த ஃபர்ஸ்ட் கோடோட வேர்டு. அடுத்து பாருங்க, இந்த பேட்டர்ன் இருக்குது, இப்படி இருக்குது டாட் இல்லாமல். ஸோ இந்த ஷேப் எங்கே வரும்னு பார்த்தா இந்த பாக்ஸில் இந்த கார்னரில் வந்திருக்கும். ஸோ இங்கே வருது பாருங்கள், இதுதான் உங்களோட ஏ. இதுக்குள்ளே இருக்கிற இந்த பாக்ஸஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து இப்படி இருக்குது, செகண்டு இப்படி இருக்குது, தேர்டு வந்து இப்படி இருக்குது இதில். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸில் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, அடுத்து ஃபுல் க்ளோஸ்டு, அப்புறம் இப்படி ஓப்பன்னு பார்க்கணும் இந்த பாக்ஸை. இந்த லாஸ்ட் ஒன் வந்து இப்படியே யோசிக்கணும். இதுதான் இதோட பேட்டர்ன். இதில் டாட் இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இதில் டாட் இருந்ததுன்னா வந்து செகண்ட் பாக்ஸ். அதே மாதிரி இந்த கிராஸில் வந்து மேலே இருக்கிற இது வந்து இப்படி வி, இது இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த லெட்டர் இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு, இது இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது அதே இதில் வந்து டாட் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சா போதும். இப்போ இந்த 2வது பாருங்கள், இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க, இது இங்கே இருக்குது. இதில் டாட் இல்லை அப்படின்னா ஏ எடுக்கணும், அதனால தான் இங்கே ஏ எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வி ஷேப் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அப்போ இந்த வேர்டு வரணும். டாட் இல்லை, அதனால டி, டாட் இருந்தால் நம்ம எக்ஸ் எடுப்போம். ஸோ அதனால் இங்கே டி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டாட் இல்லாமல். பாக்ஸ்னால் கண்டிப்பாக நடுவில் இருக்க லெட்டருக்கு தான் பாக்ஸ் எடுக்கணும் இல்லையா? அப்போ நடுவில் இருக்க லெட்டர் வந்து இங்கே இ தான், அதனால் இங்கே இ எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி இருக்குது, ஒரு எல் இருக்குது, ஒரு டாட் இருக்குது. ஸோ நம்மளோட அதே பேட்டர்ன் வந்து இங்கே வந்திருக்கு, ஆனால் டாட் வந்திருக்கணும், டாட் இங்கே இருக்குது ஆர், அதனால் இது வாட்டர் அப்படின்றதான் இந்த மாதிரி கோடாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் யோசிச்சு இவங்க எழுதியிருக்காங்க. இப்போ பீன்றது வந்து இந்த யூ ஷேப் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக பி தான், ஏன்னா அங்கே டாட் இல்லாததுனால. அதே மாதிரி எழுதுனா பாட்டில் அப்படின்ற வேர்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த தேர்டு ஒன் உங்களுக்கு இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, எம்டி சென்டர் பாக்ஸு. ஸோ இ தான் அந்த வேர்டு, அப்போ இங்கே ஈன்னு எழுதிக்கலாம். ஸோ பாக்ஸுக்கு இ தான், பாக்ஸில் டாட் வந்தால் தான் என் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து வி, ஒரு டாட் வந்திருக்கு. ஸோ வி வந்து இந்த 2த்துல தான் வி கிடைக்கும். ஸோ வியில் இந்த பக்கம் வி ஃபேஸ் பண்ணியிருக்கு, டாட் வச்சுருக்காங்க, அப்போ அது கண்டிப்பாக எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் எழுதணும். அடுத்து வந்து எல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் மேலே டாப்பில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஏ. ஸோ ஏன்னு எழுதிக்கலாம். அடுத்து யூ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டாட் வச்சுருக்காங்க. ஸோ யூ ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி டாட் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து எம். அப்போ இது வந்து எக்ஸாம்ன்ற வேர்டோட கோடு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், எல் வந்து இப்படி ஃபேஸ் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்திருக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம எடுக்க வேண்டியது. இதில் டாட் வச்சுருக்காங்க, ஸோ இது பி தான். ஸோ பின்னு எழுதிக்கலாம். அடுத்து எல் இந்த பக்கம் மேலே வந்திருக்கு, இதே எல் ஷேப், அதனால இங்கே ஏ அப்ளை பண்ணணும். லாஸ்ட் ஒன் யூ வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இருக்குது இந்த யூ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணது வந்து டி. ஸோ எக்ஸாம் பேட் அப்படின்ற வேர்டு தான் வந்து இங்கே இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இது மற்ற 2த்தும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 2வும் 4க்கும் என்ன ஆன்சர் வருதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.